வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி பேசுறேன். நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். அதுல 26/12/1996ஆம் ஆண்டு பிறக்க உங்களோட ஜாதக பலன்கள பார்க்கலாம். நீங்க பிறந்து 29 வருஷத்த பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது வியாழக்கிழமைங்க. புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு ஓடிட்டு இருக்குங்க. சரிங்களா? மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். சந்திராஷ்டமமா அமையிறது மகர ராசி உங்களுக்கு சந்திராஷ்டமமா அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்ன மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கே கோ கா கி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலன் எல்லாம் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். திதின்னு பார்த்தோம்னா திதியையும் யோகம் பார்த்தீங்கன்னா ஐதிர யோகமும் கரணம் பார்த்தீங்கன்னா தைதுளை கரணமும் ஆட்சி உச்சம் நீச்சம் குரு ஆட்சி உச்சத்துல எந்த கிரகமும் இல்லை. பஞ்சபட்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தான் பஞ்சபட்சியா வந்து இருக்கக்கூடிய அமைப்பு. குபேர புள்ளின்னு பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திர விருச்சக ராசிலையும், பிரதிஷ்ட புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா மூல நட்சத்திர தனுசு ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு. புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே குரு தான் தசாபுத்தி நடத்துவாங்க பிறந்தப்ப. குரு தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் சனி தசை ஒரு 19 வருஷமும், புதன் தசை ஒரு 17 வருஷமும் தசாபுத்தி நடத்தக்கூடிய அமைப்பு. இப்ப புதன் தான் தசாபுத்தி நடத்திட்டு இருப்பாரு. ஒரு 17 வருஷத்துக்கு அவர் தசாபுத்தி நடத்துவாரு. இந்த புதன் தசை நடக்குது அப்படின்னு சொன்னா இவன் பேர் காதல்காரகன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான் காதல் வரணும்னு கிடையாது. கல்யாணம் ஆனாலும் காதல் ஏற்படக்கூடிய அமைப்பை இது கொடுக்கும். பழக்கத்திலேயோ கூட இருக்கவங்களுடையோ அந்த எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்குங்க. வேண்டாத கெட்ட பெயரை இது கொஞ்சம் கொடுக்கும். எப்பயுமே இந்த தேதியில 26/12/96ல பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாவே இருங்க. ஏன்னா ஓடிட்டு இருக்க புதன் திசை உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாத கெட்ட பெயரையும் சரிங்களா பழக்கத்து மூலியமாகவும் உங்களுக்கு அதிகபட்சமா கெட்ட பெயர்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் உண்டு இப்போதைக்கு. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா இருக்கு. சரிங்களா? சரி இந்த மாதிரி புதன் ஓடிட்டு இருக்கும்போது எந்தெந்த லக்கணக்காரங்களுக்கு அதிகமான பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு வேணும். என்னைக்குமே புதன் தசை ஓடுது அப்படின்னு சொன்னாவே அதுக்கு ஆகாதவன் பார்த்தோம்னா மேச லக்னமும் விருச்சக லக்னத்துக்கும் ஆகவே ஆகாது. அடுத்தது மகர லக்னம் கும்ப லக்னம். இந்த லக்கணங்கள் நல்லாவே பாதிக்கப்படுவீங்க. இது கணவன் மனைவி இடையில இருக்கிற ஒற்றுமையை குறைக்கும். வேண்டாத சண்டை பிரச்சனை பிரிவுல போய் முடியலாம். ஒரு சில பேத்துக்கு திருமண வாய்ப்புகளும் அமையாத அமைப்பை ஏற்படுத்திடுவாங்க. காரணம் என்னன்னா இது காலசர்ப்ப தோஷத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால திருமணம் செய்ய விடாது. திருமணம் செஞ்சாலும் சேர்ந்து வாழ விடாது அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா வேண்டாத கெட்ட பேரை உண்டாக்காம இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லது. இந்த 4 இலக்கணத்துக்காரங்க இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கிறதா சிறப்புங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த ஜாதக ரீதியா மேலும் வேறு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒண்ணு கடன குடுக்கும். இந்த 4 லக்னத்துக்கு கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை. ஒரு சில பேத்துக்கு திருமணமே ஆகாது. திருமணம் ஆனாலும் மனைவியோட சேர்ந்து வாழ முடியாது. பூர்வீகத்துல இருக்க முடியாது. பூர்வீகத்த விட்டு வெளிய கூட்டிட்டு போகக்கூடிய அமைப்பு. ஊரு விட்டு, தேசம் விட்டு போய் வாழ வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். வீட்டுல நிம்மதிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. தாய் தந்தை இடையே பிரச்சனையை ஏற்படுத்தும். உங்க கணவன் மனைவி இடையே பிரச்சனையை ஏற்படுத்தும். ஒரு சில பேத்துக்கு குழந்தை பாக்கியமும் லேட் ஆகக்கூடிய அமைப்பு. இந்த எல்லா பிரச்சனையும் இந்த 4 லக்கணத்தையும் சேரும். எக்ஸ்ட்ரா இருக்கிற லக்கணக்காரங்களும் இந்த தேதியில பிறந்தவங்க கொஞ்சம் பாதிக்கத்தான் படுவீங்க. ஏன்னா இருக்காது காலசர்ப்ப தோஷம். சரிங்களா? இந்த ஜாதக ரீதியா மேலும் வேறு என்னென்ன தகவல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல அதிபயங்கர புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. ஒரு சில பேத்துக்கு படிப்பு பாதியில தடபடக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா புதன் வக்ரமாகி உட்கார்ந்திருக்கிறதுனால படிப்பு கொஞ்சம் தடபடலாம். ஆனா நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. கோவத்துக்கும், ரோசத்துக்கும் சொந்தக்காரங்க. ஒரு சில பேர் அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்தாலும் நல்ல லாபத்த குடுக்கும். ஒரு சில பேர் விபத்துகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். கண்ணுல பார்த்தீங்கன்னா, இடது கண் பாதிக்கப்படும். செரிமான கோளாறு பிரச்சனை. ஒரு சில பேத்துக்கு குடல் சம்பந்தப்பட்ட ஏதாவது பாதிப்பு குடுத்து, அதனால ஆப்ரேஷன் பண்ற வரைக்கும் இழுத்துட்டு போயிரலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். டஸ்ட் அலர்ஜி, வீசிங், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வந்து சேரும். அப்படிங்கிறதை எடுத்துக்கணும். ஒண்ணுக்கு மேற்பட்ட பல தொழில்கள் பார்க்கக்கூடிய யோகத்தையும் சரிங்களா? ஒண்ணுக்கு மேற்பட்ட தொழில் பார்க்கலாம். உணவு, நீர் சம்மந்தப்பட்ட தொழில், நூல், துணி சம்மந்தப்பட்ட தொழில் இது எல்லாத்தையுமே நீங்க தொட்டுட்டு போவீங்க அப்படிங்கிறத தான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். ஒரு சில பேர் மெடிசின் சம்மந்தப்பட்ட லைனுக்குள்ளேயும் நீங்க வாயில சொன்னாவே அவங்களுக்கு இத புடிங்கி சாப்பிடுங்க சரியாயிரும்னு சொன்னீங்கனாலும் உங்களுக்கு சரியாகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கு. மனைவி கொஞ்சம் நோயாளிக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. தலக்கணம் புடிச்சவங்களா இருப்பாங்க. சண்டை, பிரச்சனை இதனாலேயே வரும். அம்மாவுக்கும் மருமகளுக்கும் இடையில அதுவும் சங்கடத்த குடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம்.
இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்தா, நீங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரி, தலக்கணம் புடிச்சவ, உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கலாம். கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் 30 வயசுக்கு மேல அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை நல்லாவே இருக்கு. சரிங்களா? ஒரு சில பேர் நர்சிங் சம்மந்தப்பட்டது இருப்பீங்க. நர்ஸா இருப்பீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, உணவு சமைக்கிற தொழில்ல அருமையா இருக்கக்கூடிய அமைப்பு இது ஏற்படுத்தும். கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்டு. ஒரு சில நேரத்தில பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், வயித்து வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளையும் இதனால முதுகு தண்டுவட பிரச்சனை, ரத்த குறைபாடு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. சரிங்களா? ம். இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய அமைப்புங்க. இப்ப கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா? இப்ப கிரக சூழ்நிலை போயிட்டு இருக்கிறது படி, இப்போதைக்கு எங்களுக்கு ஏதாவது சுப பலன், இல்ல அசுப பலன் ஏதாவது இருக்கா? அப்படின்னு கேட்டா, சித்திரைக்கு மேல வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்குங்க. போன வருஷமே பார்த்தீங்கன்னா, இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம் சித்திரைக்கு முன்னாடி இருந்தது. இப்ப சித்திரைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, வர சித்திரைக்கு அப்புறம் அடுத்த வருஷம். அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு வண்டி வாகனம் எடுக்கக்கூடிய யோகம் அருமையா இருக்குங்க. அதனால தாராளமா நீங்க வண்டி வாகனம் எடுக்கிறதுன்னு எடுக்கலாம். தொழிலுக்காக பயன்படுத்துறதுனால பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, மேலும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டதுன்னா, கீழ இருக்க ஃபோன் நம்பருக்கு நீங்க அழையுங்கள். உங்களோட ஜாதகம் நீங்க வர முடியலன்னா கூட வாட்ஸ்அப் மூலியமாவும் பார்த்து சொல்றோம். ஜாதகத்துக்கு ரூ. 200 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேங்க. ம். ஜாதகம் எழுதி குடுக்கறதுக்கு ஒரு ரூ. 1500யும், பிரசன்னம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா பார்த்து குடுத்துட்டுருக்குறோம். அ வாஸ்து பார்க்கறதுக்கு ஒரு ரூ. 2000யும், ம். பொருத்தம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 50யும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேங்க. அதனால தாராளமா கூப்பிடுறதுன்னா கூப்பிடுங்க. உங்களுக்கு தேவையான பலன் கிடைக்கும். அ உங்களுக்கு எதுவும் ஜாதக ரீதியா பிரச்சனை இருக்குங்கிற பட்சத்தில, முறையான கோயில் சொல்றோம். அந்த கோயில் மண்ண மிதிச்சாவே உங்களுக்கு அதுக்கு உண்டான துல்லிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிர்றேன். மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா, கீழ இருக்க நம்பருக்கு அழையுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அப்படியே சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணிருங்க. நன்றிங்க. வணக்கம்.